கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறாருங்க. ஏசப்பாவின் நாமத்துல நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன். அவரை நம்புகிற யாவரையும் அவர் ஒரு நாள் கைவிட்ட ஒரு சரித்திரமே கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் முழுக்க முழுக்க நன்மை செய்கிறவராகவே இன்றைக்கும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இயேசு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். நீங்கள் உள்ளம் கலங்காதிருங்கள். இன்றைக்கு ஒரு வேத சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியை நமக்காய் தந்த ஒரு அற்புதமான வார்த்தை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலத்தோடு கூட அவர்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாய் தேவன் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த விஷயத்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கின்ற ஒரு அனுபவம், தேவ சமூகத்துல காத்திருக்கின்ற அனுபவத்தை குறித்து இன்றைக்கு அநேகர் சொல்லுவது என்ன தெரியுமா? நாங்கள் வருடக்கணக்காய் காத்திருக்கிறோம், மாதக்கணக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம், ஒரு அடையாளத்தை எங்களால பார்க்க முடியல, ஆண்டவர் எங்களோடு பேசுவார் பேசுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோமே. நாங்கள் பல உபவாசங்களை நாங்கள் வைத்து ஜெபித்து பார்த்து விட்டோம், பல சர்ச்சுக்கு நாங்கள் போய் பார்த்து விட்டோம், பல ஜெப கூட்டங்களிலே கலந்து கொண்டு பார்த்து விட்டோம். எங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் காத்திருந்து நாட்கள் வீணாகி கொண்டிருக்கிறது, ஒரு பதிலும் இல்லையே. ஒரு நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தோம், ஒரு நல்ல வரன் கிடைக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்தோம், ஐயா எங்கள் தொழில் விருத்தி அடையும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்தோம். ஆனால் ஒரு பதில் கிடைக்காதபடியினால எங்கள் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாங்க. நான் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற யாவருக்கும் அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் தேவன் தம்முடைய ஜனங்களை கைவிடுகிறவர் அல்ல. இந்த காத்திருத்தல் என்பதனுடைய ஒரு ஆழமான ஒரு அதிசயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காத்திருத்தல் என்பது என்ன? நாட்கணக்காய் வருஷக்கணக்காய் நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஐயா ஜெபிக்கிற அனுபவம் மட்டுமல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு சேருகிறவர்களை குறித்து வேதம் ரொம்ப அழகை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க. காத்திருத்தல் என்பது என்ன தெரியுமா? தேவனையே நம்பி காரியங்களை அவர் கையிலே ஒப்பு கொடுப்பது. அதுதான் ரகசியம். தேவனை மாத்திரமே நம்பி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது. நம்ம தேவனை மாத்திரம் நம்புவது மட்டுமல்ல, பலரை நம்பி பலரிடத்துல காரியங்களை கொண்டு அப்படியே ஒப்படைப்போம். பாருங்களேன், அதிலே பல தோல்விகளை சந்திக்கின்றோம், பல எதிர்மறையான காரியங்களை சந்திக்கின்றோம், நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது. எபிரேயர் அழகாய் இந்த வார்த்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். எபிரேய ஆக்கியோன் எப்படி சொல்றார் அப்படின்னா, 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் அவரை அணுகி செல்கிற அந்த அனுபவத்தில் உள்ளவர்கள், தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? முதலாவது, என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நம்பணுமாங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. அவரிடத்தில் சேருகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும், அவரை நம்பி செல்லுகிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்களேன். அதை குறித்து இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறார். அவர் இருக்கிறார் என்றும், அவரிடத்தில் செல்வோருக்கு அவர் தக்க கைமாறு அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டும். ஒன்றாவது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனோடு இணைகிற தேவ பிள்ளைங்க, முதல் ரகசியம் என்ன தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அணுகி செல்கிற நமக்கு நிச்சயமாகவே அவர்தான் நன்மை செய்வார் ஐயா என்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. இதைத்தான் அவர் எழுதுகிறார் பாருங்க, ரொம்ப அழகாய். நீங்க தேவனை தேடுகிறீர்களா? ஒன்றாவது நீங்கள் அவர் இருக்கிறார் முதல்ல நம்புங்க.
இரண்டாவது, நிச்சயமாய் எனக்கு பதில் தருவார் நம்புங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் தேவனிடத்தில் நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப காத்திருத்தல் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நம் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு கூட அவரை சார்ந்து கொள்ளுவது. என் தகப்பன் மட்டுமே தாயா எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், யாராலும் எனக்கு நன்மை செய்ய முடியாது. அவர் ஒருவரை மனுஷ தயவை உண்டாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரை வனாந்தரங்களில் வழிகளை உருவாக்கி தருகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரை எங்களுக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா ஆயுதங்களை நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே எனக்கு எல்லா கோணலான காரியங்களை சரிப்படுத்தி அழைத்து செல்லுகிறவராய் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு தேவை. அதுதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கின்ற ஒரு அனுபவம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். இவர்களை குறித்தான் வேதம் சொல்லுகிறது. யார் யாரெல்லாம் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமா? புதிய பலனாய் எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. பழைய பலன் நமக்கு என்னவாக இருந்தது தெரியுமா? நம்முடைய மாம்சமாய் இருந்தது. உண்மைதானே? நம்முடைய சுய புத்தியா இருந்தது. நம்முடைய அறிவு, நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஜாதி, இப்படி பல விதங்களை நம்ம நம்பி 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 இருந்து, என் உறவுகள் இதை பார்த்துக் கொள்ளுவார்கள், என் குடும்பத்தார் பார்த்துக் கொள்ளுவார்கள், எனக்கு பணம் இருக்கு, நான் எதையும் சாதிக்க முடியும், நான் இந்த நாட்கள் உயர்ந்திருக்கிற, நிச்சயமா எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், என் ஜாதியில எனக்கு மரியாதை இருக்கிறது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மாம்சத்தின்படி நம்ம மனிதர்கள் மேலும் சுய புத்தியின் மீது நம்ம மேல நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருந்த பலன் இருக்கு பாத்தீங்களா? அது எல்லாம் அற்று போன நிலைங்க. அது எல்லாம் காணாமல் போய் விடுகிறது. நல்லா கவனிங்க. அந்த பலன் காணாமல் போனபடியினாலே புதிய தேவ பலன் நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. அதைத்தான் இங்கு ஆண்டவர் ரொம்ப அழகை கற்றுக் கொடுக்கிறார். ஓம் பலன் எல்லாம் போயிட்டு அப்படித்தானையா, நீ பயப்படாத, இப்ப நான் உனக்கு புதிய பலனை தருகிறேன். பவுல், நல்ல கவனிங்க அந்த வார்த்தைய, நியாய பிரமாணத்தின்படி பயங்கரமான சக்தி உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அப்படித்தானே? அதிகாரமுடையவராய் காணப்பட்டார், பணம் படைத்தவனாய் காணப்பட்டார், அறிவுள்ளவனாய் காணப்பட்டார். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நேர்த்தியை செய்யக்கூடிய ஒரு பலனோடு கூட ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவர் நியாயப்பிரமாணத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு மனுஷன் தான் பவுல். இந்த வார்த்தைகளை நீங்க யோசித்து பாருங்களேன். கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கொண்டு கற்று தேர்ந்த ஒரு மனுஷன் தான். யூத சாம்ராஜ்யத்தில் அதிகாரத்தோடு கூட என் இனத்தாரில் என்னை போல ஒருவனை பார்க்கல என் வயதில் என்று சொல்லி அந்த மார்தட்டி கொண்டிருந்த ஒரு பவுல் தான். தேவனுக்கு விரோதமாய், தேவனை அறிந்தோம் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய சபையை காப்பாற்றப் போகிறோம் என்று தேவனுக்கு விரோதமாய் கிறிஸ்துவை துன்புறுத்திய ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஞானமற்றவராய் காணப்பட்டார், கிறிஸ்துவை அறியாதவராய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க. அந்த வைராக்கியத்துல தேவன் யார் என்று தெரியாமல் இருந்தது. தேவன் ஆராதித்த மனுஷன் தான், கர்த்தர் ஆராதித்த மனுஷன் தான், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டின மனுஷன் தான், கர்த்தருக்காய் யாவையும் செய்ய அந்த மனுஷன் தைரியம் கொண்ட ஒரு மனுஷன் தான். ஆனா பாருங்களேன், தேவன் யாருமே தெரியலங்க அவருக்கு. கிறிஸ்துதான் தேவன் என்பதை அறியாமல் இருந்தார், கிறிஸ்துதான் ரட்சகர் என்பதை அறியாது இருந்தார், கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை கொலை செய்வதற்காய் ஓடிக்கொண்டிருந்த நேரங்கள் அந்த நேரங்கள். ஆனா கிறிஸ்து பாருங்களேன், அவர் அப்படியே டச் பண்றாருங்க, தொடுறாரு பாருங்களேன். ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்த உடனே இந்த பவுலுக்குள் புது பலன் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது, புதிய வெளிப்பாடு உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவிலை நிரப்பப்பட்டவராய் பழைய பலன் எல்லாம் அழிந்து அவையெல்லாம் குப்பையாய் கருதுகிறேன் அப்படி சொன்னாரு. என் அறிவு குப்பையா, என் பணம் குப்பையா, என்னுடைய பலன் குப்பை. கமாலின் பாதத்தில் அமர்ந்து கற்று தேர்ந்த அந்த வைராக்கியம் குப்பை என்று சொல்லி தீர்மானம் பண்ணி, இன்னைக்கு நல்ல கவனிங்க, என் படிப்பினை காப்பாற்றும் அப்படின்னு இந்த நாட்கள்ல வைராக்கியமா இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில நிம்மதியை பார்க்க முடியல. நான் படித்திருவேன், படிச்சிருக்கேன், பணம் இருக்கு, நான் சாதித்திருவேன், எல்லாம் செய்து விடுவேன் என்று இன்றைக்கு ஓடுகிற ஜனத்தின் மத்தியில சமாதானம் இல்ல, சுகம் இல்ல, வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட எவ்வளவு பணத்தை செலவு செய்தாலும் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறதுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பலன் அல்ல, புதிய பலனை கர்த்தர் தருகிறாரா? சாதாரண பலன் அல்லங்க, ஒரு புதிய பலன். எப்படிப்பட்ட பலனா இருக்கிறதா? அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? கழுகுகளை போல் அவர்கள் சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். கழுகானது சட்டைகளை அடித்து 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 அப்படி உயர எழும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சேனல்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம்.
அந்த கழுகினுடைய அந்த பறக்கின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிதானே? அப்படியே அடித்து அப்படி எழும்பும். நேரா அதை கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கும் பாருங்களேன். நீர்நிலைகளுக்கு மேல பறந்து கொண்டு இருக்கு. மேல இருந்து கீழே தன் இறையை பார்க்க ஒரு மீன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா அப்படியே இறங்கி உள்ள போய் அந்த மீனை தன் கால்களிலே பற்றி கொண்டு அது என்ன செய்கிறது, அப்படியே தண்ணீருக்கு மேல அடித்து எழும்பும். பார்த்திருக்கீங்களா? அப்படியே எழும்புங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. அந்த மீன் ஒரு வெயிட்டான மீனா இருந்தாலும் கூட இது அதை காட்டில் மேல அப்படியே அடித்து 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 அப்படியே எழும்பி அந்த மீனை பற்றி கொண்டு அப்படியே பறக்கும், உயர பறக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. சத்துருவை மிதித்து நீங்கள் எழும்புவீர்கள். இந்த வார்த்தை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எதிரான சத்துருவை நீங்கள் மிதித்து உயர எழும்புவீர்கள். சாத்தானின் தந்திரங்களை மிதித்து நீங்கள் உயர எழும்புவீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க அந்த வார்த்தையை. கழுகுகளை போல், ஓ ஓ ஓ சூப்பர்லாங்க, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க வயசாயிட்டு ஒண்ணுமே செய்ய முடியல. வயசெல்லாம் பார்க்காதீங்க. ஐயா வியாதிப்பட்டுட்டேன், வருமானத்துக்கு வழி இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியல, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இந்த வார்த்தையை மட்டும் யோசிங்க. இந்த வார்த்தையை மட்டும் உச்சரிங்க. ஓ, நான் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பும்படி கர்த்தர் எனக்கு பெலன் தருகிறவராய் இருக்கிறாய். என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர், என் ஆண்டவர் ஒருவரே எனக்கு இந்த பெலனை தர முடியும் என்று சொல்லி நீங்க தெய்வத்துடைய இந்த வார்த்தையை மட்டும் நீங்க உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க. இது சாதாரண காரியம் இல்லைங்க. நான் விசுவாசித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் உயர எழும்புவீர்கள். எலும்பு தேய்மானம் வந்துருச்சு, பயப்படாதீங்க. ஐயா என் சரீரம் முழுக்க பாதிக்கப்பட்டுட்டு பயப்படாதீங்க. கேன்சர் வியாதி அப்படியே பரவிட்டுன்னு சொல்றாங்க, பயப்படாதிருங்கள். என்னால எழும்ப முடியலையே, பயப்படாதிருங்கள். முதுகு எலும்புல பிரச்சனை இருக்கிறதே, பயப்படாதிருங்கள். எந்த வியாதியாக இருக்கட்டுமே நீங்கள் வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். புதிய சுகத்தோடு கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணும்படியாய் உங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். தொழில் செய்து நஷ்டமாகி கடனாகி விட்டதே, எழும்ப முடியாதபடிக்கு எல்லா பக்கம் கடன் இருக்கிறதே, கடன் நெருக்கி நெருக்கி என்னை முழுக்க சோர்வடை செய்கிறதே, கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களை நீங்க சொல்லுங்க. ஓ, என் கடன்களை எல்லாம் தேவன் இன்றைக்கு மாற்றி தருகிறவராய் இருக்கிறார். பழைய காரியங்களை அழிந்து ஒரு புதிய பலத்தோடு எழும்புவேன் இயேசுவின் நாமத்தினாலே. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நீங்க அப்படியே நீங்க சொல்லுங்களேன். அநேக ஜாதிகளின் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அந்த பலனை என் ஆண்டவர் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஐயா சூப்பர்லாங்க. இதெல்லாம் நீங்க ருசி பாருங்க. என் கர்த்தரை கடனாளியாக வைக்க மாட்டான். அநேகருக்கு நான் கடன் கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, கலங்காதீங்க. கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினாலே உங்கள் குடும்பத்தை நிறைவாக்கி உங்களை சட்டைகளை அடித்து உயர எழும்பி. அப்படி என்ன அர்த்தம் பாருங்களேன், உயர பறந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகமானது சுருங்கி தெரியுங்க. அது ஒரு மேட்ரே இல்லை. கழுகின் பார்வைக்கு இந்த உலக குட்டியா தெரியும், அது ஒரு மேட்ரே கிடையாது. எவ்வளவு உயரத்தில் போனாலும் சரி, அது இந்த பூமியில ஓடுகிற இறைய அப்படி அப்படி ஷார்ப்பா அப்படி இத்தனையோடு பார்த்து டக்குன்னு தூக்கும் பாருங்களேன். ஏனென்றால் அது பறக்க 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 கழுகுக்கு மட்டும் பலன் இல்லைங்க, கழுகின் பார்வை பலனுள்ளதாய் மாறுகிறது, கழுகுடைய செயல்கள் பலனுள்ளதாய் மாறுகிறது. அது மட்டுமல்ல, பூமியை அப்படி சப்ப மேட்டரா பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம வந்து விடுவோம் பாருங்களேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதையா, இதெல்லாம் சாதாரண காரியம். உயர எழும்புகிற பொழுது இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தால் சோர்ந்து போக மாட்டீர்கள். எப்படி 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 காரியங்களை எல்லாம் நீங்கள் ஓடி ஓடி செய்கிறீர்களோ, நீங்கள் சோர்வடையாதபடி கர்த்தர் உங்களை ஓட வைக்கிறவராய் இருக்கிறார். மான் கால்களுக்கு ஒத்த பலத்தோடு கூட நீங்கள் துள்ளி திரிகின்ற அந்த அனுபவத்தை ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு, கல்லில் இடராதபடிக்கு, உங்கள் பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு. இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்றேன், உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு. ஓ, தேவன் உங்களை காத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க விழுந்து போக மாட்டீங்க. விழுந்த உங்களை தூக்கி தேவன் பறக்க வைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விழாதபடிக்கு தேவன் காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறாருங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக சோர்ந்து போய் இருக்கிறாங்க. என வார்த்தை ரொம்ப அழகை சொல்லுகிறது பாருங்களேன். அதே ஏசாயா 40:29 வாசிக்கின்ற பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறவருங்க. உலகம் மீண்டும் மீண்டும் சோர்வடைய செய்யும்.
நம்மளை இன்னும் இன்னுமாய் பலவீனப்படுத்தும், பயமுறுத்தும். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்கு பலன் தந்து, இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சோர்வடைந்தவர்களுக்கு தேவன் பலனாய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? நீ கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். கவலைப்படாதீங்க. வாலிபர்கள் சோர்ந்து போவார்களாம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. இடறி விழுவாங்களாம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இடரல் வராது. விழுந்து போன தேவ பிள்ளைகள் எழும்புவார்கள். வாலிபர்கள் அப்படின்னு எதை குறிக்க தெரியுமா? தான் என்கின்ற ஆணவத்தை குறிக்கிறது. அதைத்தான் வாலிபம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள்னா, இந்த வாலிப முறுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த முறுக்கெல்லாம் நொறுங்கிடும். நல்ல கவனிங்க. இந்த நான் என்கின்ற காரியத்துல தேவன் உடைத்து நம்மளை எழும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? விழுந்துட்டீங்களா? பயப்படாதிருங்கள். ஆவியானவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஏசப்பா தன்னுடைய பாடுகளை சீசர்களுக்கு அறிவித்து கெத்செமனி தோட்டத்துல ஜெபிக்க போகிறாருங்க. 12 பேரையும் கூட்டிட்டு போறார். 11 பேரை கூட்டிட்டு போறார். ஏன்னா ஒருத்தர் போயிட்டார் காட்டி கொடுக்கிறதுக்கு, யூதாஸ் போயாச்சு. 11 பேரை கூட்டிட்டு போறார். அந்த 11 பேர்ல 8 பேர் ஒரு இடத்துல இருங்கப்பா, நாங்கள் போயிட்டு சற்றை ஜெபித்து விட்டு வாரம் என்று சொல்லி ஒரு 8 பேருக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்க உட்கார வச்சிட்டார். மீதி 3 பேர் கூட போறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 வரை அழைச்சிட்டு போறாரு. அவங்களை அழைச்சிட்டு போய் அவங்க என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய இருதயத்தினுடைய எல்லா ஆதங்கங்களையும் தெரிவிக்கிறார். தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஷேர் பண்றாரு. பாருங்களேன், ஆண்டவருக்குள்ள ஒரு கவலை வந்தது, ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தது. இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, எனக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கப்பா என்று சொல்லி இயேசு தன் இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புகளை எல்லாம் சீசர்கள்ட்ட சொல்லி ஜெபிக்க சொல்றாரு. நான் சற்றே அப்புறம் போய் ஜெபிக்க போறேன், நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 8 பேரை அமைதியா உட்கார வச்சுட்டாரு. நீ தூங்கினாலும் சரி ஜெபிச்சாலும் சரி அப்படின்னு உட்கார வச்சுட்டாரு. ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு. அந்த 3 பேர்கிட்ட தன் இருதயத்தை முழுக்க அப்படியே பகிர்ந்து கொள்ளுகிறார். நீங்க சொல்லட்டுமா, தேவன் நேசிக்கின்ற தேவ பிள்ளைகளிடத்துல ஏன் அந்த 3 பேரை மட்டும் கூட்டு போனாங்க அப்படின்னா, அந்த 3 பேர் தனக்காக காரியங்கள்ல ஜெபிப்பார்கள் என்று சொல்லி, அந்த ஜெப ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்பி கூட்டிட்டு போனார். ஆனா அந்த 3 தூங்கிட்டு, அது வேற. யோசித்து பாருங்க இந்த வார்த்தைய. அப்படியே போய் தனித்து ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறாரு, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. டேய் எந்திரிங்கடா, எப்பா எந்திரிங்கப்பா, சோர்ந்து போகாதீங்க, மாம்சம் பலவீனம் உள்ளது, நீங்க ஆவியில உற்சாகமா இருங்க. இந்த மாம்சம் முழுக்க முழுக்க நமக்கு பலவீனமா இருக்கிறதுனால அது இந்த உலகை சார்ந்தே சாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனா ஆவியோ பரலோகத்தை சார்ந்து நம்மளை அப்படி தூக்கி நிறுத்தி கொண்டே இருக்கிறதுனால நீங்க ஆவியில ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாருங்க. ஏங்க ஏசப்பா சொல்லி கொடுக்கணும்? ஏன் தட்டி எழுப்பணும்? அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம. அவர் தட்டி எழுப்புறாரு. ஏன்னா நீங்க ஜெபிங்க 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 உற்சாகப்படுத்துகிறாரு. நீங்க ஜெபிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ஜெபம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவனோடு உறவாடுகிற உறவு முக்கியமானதா இருக்கிறது. தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா சார்ந்து கொண்டால் பலன் உண்டாகும். யோசித்து பாருங்களேன். சரி, போயிட்டு திருப்பியும் வர 2ஆம் முறை. அப்பவும் தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த கூட்டம். அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. முதல் தடவை தான் சொல்றாரு, 2ஆவது தடவை வந்து பார்க்கிறாரு, அப்படியே போயிருந்தாரு மனுஷன். அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இது பிரியம் இல்லை, என் மரணம் எனக்கு கடுமையா இருக்கிறது, ஆனால் என் சித்தமுள்ள ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தரிடத்துல தன்னுடைய அந்த விருப்பத்தை இணைக்கிறாரு. பாருங்களேன், ஏன் பிரியம் இல்ல? உங்க பிரியம், உங்க பிரியம் ஐயா. தூதர்கள் வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்துகிறார்கள். வியர்வை துளிகள் இரத்தங்களாய் வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய பிரஷர் யோசித்து பாருங்களா. இயேசுவுக்கு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே
ஆனா கிறிஸ்து ஜெயம் எடுக்கும்படியே தேவன் அவரை பலப்படுத்தினார். தூதர்களை அனுப்பி பலப்படுத்தினார். தூதன் வந்து பணிவிடை செய்யறாங்க கெத்செமனே தோட்டத்துல. இதுகெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கான, பரலோகம் தூங்கலைங்க. யோசித்து பாருங்களேன், நாம் தேவனோடு உறவாடுகிற பொழுது கூட இருக்கிற கூட்டம் தூங்கினோம். ஆனா பரலோகம் தூங்காது ஒரு நாளும். பதிலை கொடுத்து கொண்டே இருக்கும் பரலோகம். புது பலன் அடையும்படியே பதில் வந்து கொண்டே இருக்கும். திருப்பி வாரார் 3ஆம் முறை, டேய் எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் என்னோடு கூட இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஐயா, போவும் நேரம் வந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்தவராய் புறப்பட்டு போகிறார். காட்டிக் கொடுக்கிற வந்து கொண்டிருக்கிறன்னு சொல்லி அவருடைய அழைச்சிட்டு போறாரு. பாருங்களேன், நம்ம சிலரை நம்பி ஜபிக்க சொல்லுவோம், அவங்க நமக்கான ஜபிக்கிறாங்க அப்படி நீங்க சும்மா இருந்துடாதீங்க. நான் தான் ஊழியத்துக்கு எழுதி அனுப்பிட்டேன்னு அப்படி நீங்க சும்மா இருந்துடாதீங்க. நான் தான் ஊழியக்காரர்களை சொல்லிட்டேனே, லெட்டர் போட்டுட்டேனே, பங்காளராக இணைஞ்சிட்டேன்னு அப்படி நீங்க தூங்கிடாதீங்க. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. நம்ம ஆண்டோடைய சமூகத்துல சேர்ந்து இணைந்து அவரோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு தான் புது பலன் தேவை. யாரெல்லாம் தெய்வத்தை தேடுகிறார்களோ, நீங்க ஊழியக்காரர்கள் சொல்வது நல்லது செபிப்பதற்கான, நீங்க தேவனோடு உறவாடுவது அதை விட மேலானதா இருக்கிறது. ஊழியக்காரங்க ஒரு முறை ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஜபக்கருத்து மறந்துடுவாங்க. நம்ம உடனே நம்முடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிறபடினால நமக்கு ரெகுலரா அங்க ஜபம் நடக்குன்னு சொல்லி நீங்க தூங்கிடக்கூடாது. நல்ல கவனிங்க, ஜபம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஊழிய பாதைகளில். எல்லாருக்காக பொதுவாக ஜபித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தேச ரட்சிப்புக்காக, ஜனங்கள் ஆசீர்வாதங்களுக்காக. இது ஊழியக்காரனுக்கு தேவன் கொடுத்த கடமை, கிருபை. அவன் செய்து கொண்டுதான் இருப்பான் ஊழியக்காரன். ஆனா நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சேர்கிறவர்கள், அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிறவர்கள், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை நம்மளை எழும்ப பண்ணுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கே, நல்ல கவனிங்க, பிதாவோடு இணைக்கப்படுகின்ற அந்த உறவு தேவையா இருந்துச்சுங்க, தேவை. அதுக்கப்புறம் தான் அந்த பலத்தோடு மரணத்தை எதிர்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்து அவர் ஜெயம் எடுக்கிறார். 3ஆம் நாள் உயிர் தெழுந்து தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். யோசித்து பாருங்க, அவர் சோர்ந்து போகலைங்க. தேவனோடு உறவாட புதிய பலன். நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க எங்க ஜப கருத்தை எழுதி போட்டு இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேவனோடு உறவாடுங்க. தேவ சமூகத்துல காத்துருங்க. அந்த அனுபவத்திற்குள்ள நம்ம வளர அந்த அனுபவம் நம்மளை கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும பண்ணுவேன். ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு நம்ம ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். சூப்பர்லா, கவலைப்படாதீங்க. வசனத்தை அப்படி நீங்க மைண்ட்ல வைத்துக்கோங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, அப்படி நீங்க மைண்ட்ல வச்சு அந்த வார்த்தையை பேசுங்க. நான் எழும்புவேன்னு சொல்லுங்க. நான் எழும்பி நிற்பேன். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து நான் எழும்பி நிற்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாதிரி நான் எழும்பி நிற்பேன் ஐயா. என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். கண்களை மூடுவோமா? தகப்பனே, பிள்ளைகளை அப்படி கரத்துல ஒப்பு கொண்டுக்கிறேன் ஐயா. நீங்க நல்லவங்கப்பா. சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு பலன் தரக்கூடிய எங்கள் ஆண்டவர், என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றி இப்பொழுது பலப்படுத்துவீராக. உடைய நன்மை நான் பிள்ளைகள் மேல பேசுகிறேன் ஐயா. உடைய ஜீவனை பேசுகிறேன். உடைய சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவாருங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் இன்றைக்கு புதிய பலனை பெற்றுக் கொள்வார்களாக, அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. தேவ சமாதான பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். உடைய அதிசயங்களை பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை வாழ்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. எல்லா நன்மைகளினாலும் திருப்தி ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். God bless you. God bless you.